கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளை அப்பா நம்மை சிறு கூட்டமாய் சந்திக்க செய்த கிருபைக்காய் அப்பாவுக்கு நன்றி. இசப்பா நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்தருளும் தரும்படி உடைய வார்த்தையை கேட்கும்படி அப்பா நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முன்பகுதி. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் என் பக்கமாய் வருவதற்கு வழியை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் என் இதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு நான் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள் நான் ஜீவிக்க என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று அதுதான் காரியம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். 5 வகையில் நம்மிடத்திலே பிரச்சனை இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 1 பாதையை செவ்வை பண்ண வேண்டும். 1 பாதையை செவ்வை பண்ண வேண்டும். 2 பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். 3 மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். 4 கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும். 5 கரடானவைகள் சமமாக வேண்டும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மனுஷராகிய ஒவ்வொரு இடத்திலுமே இந்த காரியங்களும் காணப்படுகிறது. பாதைகள் செவ்வை பண்ண வேண்டும். வாலிப வயதில் இருந்து இப்பொழுது வரைக்கும் பார்த்தால் நம்முடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை. அவர் அப்படித்தான் இருப்பார், இவர் இப்படித்தான் இருப்பார். அவர் கோபப்பட்டு கொண்டே இருப்பார், அவர் எரிச்சல் அடைந்து கொண்டே இருப்பார். அப்படி என்று ஒவ்வொருவருக்கு தனது பேரு போக அவர் சென்ற பாதையை வைத்து அவருக்கு பேர் இருக்கு. இவர் வளவள என்று பேசிக்கொண்டே இருப்பார். இவர் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒவ்வொருவர் செல்வதை பொறுத்து பாதைகள் இருக்கிறது. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, என் அப்பா வருவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். என் பாதம் மாறணும் ஐயா, என் பாதம் மாறணும். எப்படி மாறணும்? இவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார். இவருடைய பாதை அதுதாங்க, இவருடைய பாதை அதுதான். எது சொன்னாலும் தேவனை மகிமை. என் பாதை செவையாக்க வேண்டும். என் பாதை செவையாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? ஆவியானவர் இந்த கால வேளையில, ஆவியானவரே நீர் என்னோடு வாசம் பண்ணுவதற்கு, இந்த துளிர்விடும் லந்தனு காலத்திலே நீர் என்னோடு வருவதற்கு ஆயத்தம் பண்ண வேண்டிய முதல் பாதை அப்பா வரக்கூடிய பாதை. அப்பா வருவதற்கு என்னிடத்தில் உள்ள பாதைகள் மாறப்பட வேண்டும். 2 பாருங்க, பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். நிறைய பள்ளம் இருக்கத்தானே செய்து, நிறைய பள்ளங்கள் இருக்கு. நிறைய பேரிடத்திலே பார்த்தால் பாவமானது விட்டுட்டோன்னு சொல்றோம் இல்ல. ஒரு ஊழியர் ஸ்பர்ஜன் சொல்லுவார், பாவமானது என்ன செய்தான்? டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுதான். டிரான்ஸ்பர்மேஷன், உருமாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளையில ஒரு பாவத்தை செய்தோம், அந்த பாவத்தை நான் விட்டு விடல, அது என்ன செய்திருக்குன்னா உருமாற்றம் அடைந்திருக்குது. அது வேற ஒரு மாதிரி இடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னிடத்திலே வருவதற்கு நான் ஆயத்தம் பண்ண வேண்டிய 2வது காரியம், பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். சின்ன பாவங்கள் நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன், அப்பாட்ட அறிக்கை செய்துட்டேன், ஆனா நான் விட்டுருக்கிறேன்னா நல்லா தெரியும் பாருங்க, நான் விட்டுருக்க விடலையாண்டு. என் கர்த்தர் என் இருதயத்தை பார்த்து ஆராய்ந்து அறிவார். ஒருவேளை வாயில நான் அறிக்கைட்டு விட்டுட்டேன்னு சொல்லி வெளியே காட்டாம இருக்கலாம். ஆனால் என் இருதயத்தில் அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா? என்ன காரியம்? கர்த்தர் என்னோடு வாசம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஐயா ஆராதனை வேலையில சொன்னார், ஒவ்வொரு நாளும் புதிய வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமா, கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்று என் வழியை ஆயத்தப்படுத்தணும். நான் அப்பாவை நோக்கி போகணும், அப்பா என்னை எதிர்நோக்கி மணவாளன் போல வரணும். 2 பேரும் சந்திக்கணும். அதற்கு ஆயத்தமா?
ஆயத்தமாகணும் பாருங்க. மூன்றாவது காரியம், கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம், மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். ஈகோ இது பெரிய மலை மாதிரி இருக்கு, பெரிய குன்று மாதிரி இருக்கு, இது தாழ்த்தப்பட்டு போக வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துல. என் அப்பா சொன்னாரு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியன்ல கடைசி ஊழியனுக்கு நீ ஊழியக்காரனா இருக்கணும். பாருங்க முதல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊழியக்காரனா இருந்துருவோம், ஏன்னா அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்க சபையில முக்கியமான ஆளா இருப்பாங்க. ஆனா அப்பா சொல்றாரு, கடைசியில கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். நேத்து நடந்த என்னுடைய தெரு கூட்டத்துல ஒரு சின்ன தம்பி வந்திருந்தான், நீலகண்டன் அப்படின்னு ஒரு குட்டி தம்பி வந்திருந்தான். அவன் எதுக்கு எடுத்தாலும் துடுக்கா பேசிக்கொண்டே இருந்தான். பாவம், அவன் என்ன செய்வான், இயேசு அறியல, செப்ப வேலையில சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். சின்ன தம்பி, ஆனந்தில படிக்கிறான், சிரிச்சு கொண்டே இருக்கிறான். என்னப்பா என்ன என்று கேட்டார். அப்போ எப்பா நான் யாருன்னு தெரிகிறதா அப்படி என்று கேட்டேன்னு பாருங்க. அவன் சொன்னான், நன்றாய் தெரிகிறது, நீங்க மனுஷன். அப்ப தம்பி யாரு அப்படின்னு. அவனா நீலகண்டன் அப்படின்னா, நீனா நீலகண்டன், நானா மனுஷனா, எனக்கு ஒரு பேரு இருக்கும் இல்லையா. அவன் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. மனுஷன். யோசிச்சு பாருங்க நமக்குள்ள மலை போன்ற பெரிய 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 காரியம் அவனிடத்துல நான் சொல்லுது. அவன் சிரிச்சுட்டே இருக்கான். தம்பி சிரிக்க கூடாது அவன் சொன்ன, அவன் கேட்கல. கடைசி முழுக்க அவன் சிரித்து கொண்டே தான் இருந்தான். காரியம் பாருங்க, அவனுக்குள்ள ரியாலிட்டி அதுதான். ஆனா எனக்கு என்ன தோணுது, முன்னாடி இருந்து தம்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே. அப்பா தான் சொன்னாரு, மலை போன்ற குண்டுகள் தாழ்த்தப்பட வேண்டும். உனக்கு என்ன கிளாடிஸ், அவன் சின்ன பிள்ளை, அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். நீ தாழ்ந்து போ. அப்பா சொன்ன காரியம் அதுதான். நீ தாழ்ந்து போ, நான் தான் தாழ்ந்து போகணும். அவனுக்கு தெரியாது, அவன் பச்சை பிள்ளை. அவனை போல மாற வேண்டும், நீ அவனை போல மாற வேண்டும். அப்பா சொல்றாரு, அவனை போல நீ மாறணும். அப்பந்தான் என் வழி ஆயத்தப்படும், நீ பரலோக ராஜ்யத்துல ஒரு பிரஜையா மாறுவ. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஈகோ இருக்குது இல்ல, நான் பெரியவன், நீ பெரியவன். அநேக குடும்பத்துல சண்டை, எல்லா குடும்பத்திலையும் சண்டை. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு இல்ல, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்படி இது மலைகளும் குண்டுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். அப்பா உங்களிடத்திலே வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் அப்பாவிடத்திலே வர ஆயத்தமாவதுல மூன்றாவது காரியம், தாழ்த்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வசனம் நல்லா தெரியும். மகனிடத்திலே தாழ்த்துவதில்லை, மகளிடத்திலே தாழ்த்துவதில்லை. கேட்டா என்ன சொல்லுகிறோம், அவள் என்னுடைய பிள்ளைகள், அவளிடத்திலே நான் தாழ்ந்து போகணுமா? இல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளிகள் இருக்கிறது. நம்ம படிக்கும் போது இருந்த போஷன் இப்ப இல்ல, நம்ம படிக்க மாதிரி இப்ப பிள்ளைங்க படிக்கிறது இல்ல, நிறைய தெரிஞ்சுக்கிடுறாங்க. என்ன செய்யலாம், பிள்ளைகளிடத்திலே அமைதியா இருந்தா பிள்ளைகள் போற போக்கை கருந்து அவர்களை அன்பினால் திருத்தி விடலாம். அன்பினால் நீங்களும் பிறம்பு எடுத்தீர்கள் என்று வையுங்கள், அந்த வேத வசனத்தில பின்பகுதி அன்பினால் அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறான்னு இருக்கு. ஆமா, நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா அவன் நம்ம சைடு வந்துடுவான். ஆகையால் தான் இந்த கால வேளையில மூன்றாவது காரியம், கர்த்தர் என்னிடத்தில் வருவதற்கு, கர்த்தரை நான் எதிர்நோக்கி போவதற்கு ஆயத்தமாக வேண்டிய காரியம், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்புற நான் தாழ்ந்து போக கிருபை செய்யும். நான்காவது காரியம் பாருங்க, கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, இப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக ஐக்கியங்கள் உடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. அப்பா சொல்றாரு, அது கோணலானது மகனே, நீ செவையாக்கு. அப்படியா, நீங்கள் இப்படி சொல்லுவீர்களா? ஜப வேலையை கூட்டி பார்ப்போம், பரவாயில்ல கூட்டிடுவோம். இன்று பாடல் வேலையை கூட்டிடுவோம். கர்த்தரை தானே துதிக்கிறோம், ஐயா பிரசங்கத்துக்கு நேரம் வேணும், கொடுத்துருவோம் என்று நினைக்காமல், கோணல் இல்ல இப்படித்தான் செய்யணும், ஒருவர் இல்ல கூட்டித்தான் ஆகணும். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் இல்லைங்க, அது 4 காலு தான். யாருக்காகவும் 3 கால் ஆகாது. கோணலானவைகள் செவ்வையாக வேண்டும்.
இப்படி அநேக வேளைகளிலே என் சிந்தனைகள், என் பேச்சு, என் பார்வை கோணலா இருக்கு. இது எதுக்கு தடையா இருக்கு? கர்த்தரை எதிர்நோக்கி போக ஆயத்தத்தில் 4வது காரியம், கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னிடத்தில எத்தனை கோணலானவைகள் இருக்கிறது? பேசிக்கொண்டிருக்கிற என்னிடத்துல எத்தனை கோணலானவைகள் இருக்குது? புதிய வழிகள் உருவாக வேண்டும். நான் ஆயத்தமாக வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்? நான் தான் ஆயத்தமாக வேண்டும். 5 பாருங்க, கரடானவைகள் சமமாக வேண்டும். கரடானவைகள் சமமாக வேண்டும். இவைகள் எல்லாம் சரிதான், ஆனா சம லெவலா இருக்கணும். சம லெவல்ல இருக்கணும். அதான் முக்கியம். பாருங்க, கொஞ்சம் கோபம் இருக்கணும், அந்த கோபத்தை மன்னிக்கிற பாங்கு இருக்கணும். கொஞ்சம் எரிச்சல் இருக்கணும், அதே சமயத்துல அந்த எரிச்சலை கொஞ்சம் மாற்றக்கூடிய நேசம் இருக்கணும். சமமா இருக்கணும். சமமா இருக்கணும். ஏசப்பாவிடத்துல இருந்து பாத்தீங்களா பேதுருவா சொன்னாரு, இருக்கிறதுலே மூத்த சீசன் அப்பால போய் சாத்தானே. அந்த ஒரு நிமிடம் தான். அதுக்கு பிறகு பேதுருவோட மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாரா? பேதுருவோட பேசாம இருந்தார். சமமாக இருக்க வேண்டும். பேதுரு ஐயா, இப்பொழுது பேசினது தப்பு. தேவ திட்டத்துக்கு, தேவனுடைய செயலுக்கு எதிராக இந்த வார்த்தை இருக்கிறது. ஆகையால் நான் கடிந்து கொள்ளட்டும். ஆனால் அடுத்த நிமிடம் அவரை நேசிக்கட்டும். சமமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆயத்தப்படுவேன். கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுவேன். கர்த்தரை எதிர்நோக்கி போக நான் ஆயத்தப்படுவேன். 5 காரியங்கள் இவ்வளவுதான். கர்த்தருக்கு கோடான கோடி சொந்தம். அப்பா சொல்றாரு கடைசியாய் லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. இந்த ரட்சிப்புக்குள் யார் வருவார்? இது கஷ்டமா இருக்க பிரதர், இது கஷ்டமா இருக்க. இன்னைக்கு அநேகருக்கு அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தை தான், இதெல்லாம் படிச்ச வார்த்தை தான், மனனம் செய்த வார்த்தை தான். அண்ணா அப்பா சொல்றாரு, யாரு வருவார்? மாமிசமான யாவரும் இந்த ரட்சிப்புக்குள் வருவார்கள். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதுதான் சொல்லு. மாமிசமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். வசனத்தை கவனிக்கணும் பாருங்க. இந்த வசனத்தை கவனிக்கணும். இதுல நிறைய பேர் வருகிறது இல்ல, ஒரு கூட்டம் காண்கிறது, பார்க்க மட்டும்தான் செய்யுது. இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வசனம் பாருங்க. வசனம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபத்துக்கு வருகிறோம், ஐக்கியத்துக்கு வருகிறோம், எல்லாம் சாட்சி சொல்லுகிறோம், எல்லாம் ரைட் தான். ஆனால் ஆயத்தம் இல்லை. காண்கிற கூட்டமா மாறிடக்கூடாது. மாமிசமான யாவரும் காண்பார்கள். அதுக்கு அடுத்த காரியத்தை பாருங்க. இன்னொரு காரியம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, வெறியன் பாம்பு குட்டிகளே. நல்லதுதான். கர்த்தரை நோக்கி வரக்கூடிய கூட்டம் பூரா இப்படித்தான் இருக்குது. ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டம் காணுது, இன்னொரு கூட்டம் வருது, அது வெறியன் பாம்பு குட்டிகள் போல. ஆமா, மோசமானவர்கள் குட்டிகள் என்றுதான் அப்பா சொல்றாரு. இவர்கள் எல்லாரும் தங்கள் பாதையை ஆயத்தம் பண்ணும்படி வந்தாங்க. கடைசியாய் பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதுதான் முக்கியம். வழி ஆயத்தம் பண்ணிட்டேன், கோணலானவைகள் சரி செய்யப்பட்டது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டது, எல்லாம் சமமாக்கிட்டேன். எப்படி பார்க்கிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இதுதான் முக்கியம். வந்தது எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் மோசமானவங்க தான். விரியன் பாம்பு குட்டிகளோடு யோவான் ஸ்நானகன் ஐயா கம்பேர் பண்றாரு. உண்மைத்தான், அப்படித்தான் இருந்தோம். பாதை அப்படித்தான் இருந்துச்சு, குணநலங்கள் அப்படித்தான் இருந்துச்சு, நிறைய கோணலானவைகள் இருக்கத்தான் செய்துச்சு. ஆனால் என் சபைக்கு வந்த பின்பு, என் ஏசப்பா சமூகத்துக்கு வந்த பின்பு, ரட்சிப்புக்கு வந்த பின்பு, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு நான் ஆயத்தம். எதற்கு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுப்பதற்கு ஆயத்தமாயிட்டேன். பின்னால இருக்க பகுதி ரொம்ப மோசம் பாருங்க. அழகா சொல்லிருப்பாரு, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பள்ளியில கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைய உருவாக்கிட்டு போயிடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தெளிவா சொல்லும் பாருங்க. கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோதரம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தரை மணவாளனாய் சந்திக்க ஆயத்தப்படுங்கள். கோடி சோதரம். இந்த 5 காரியங்கள் என்னிடத்துல இருக்குதா இல்லையா என்பதை எப்படி அறிய முடியும்? லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நான் எப்படி கனி கொடுக்கிறேனோ அதை வைத்து 5 காரியங்களும் என்னிடத்தில் மாறி இருக்கிறது நான் அறிந்து கொள்வேன். கோடான கோடி சோதரம். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை எங்களில் கேட்கிற ஒவ்வொருவரிலும் என் தரப்போற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.